Hello friends, welcome back to Chef Gayathri's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரா எப்படி ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல ஒரு மெது வடை பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எல்லாருக்கும் மெது வடை பண்ண தெரியுங்க. ஆனா அதுலயே சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கு. எப்படி கிறிஸ்பியாவும் எண்ணெய் நிறைய குடிக்காம எப்படி பெர்ஃபெக்ட்டா மாவை ஊற வச்சு எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஃபுல் டீடைலா உங்களுக்கு காமிக்க போறேன். ஆனா ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா காமிக்க போறேன். வாங்க இப்ப டிஷ்க்குள்ள போலாம். சோ நான் 2 கப் உளுந்து எடுத்துர்க்கேங்க. இத நான் 1 hour தண்ணியில ஊற வச்சிருக்கேன். ஸோ நம்ம இப்போ கிரைண்டர் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணதுக்கப்புறம் உளுந்த போட ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ நான் தண்ணி தெளிச்சிட்டே இருக்கேங்க. நம்ம உளுந்து ஊற வச்ச தண்ணியை இதில் ஆட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ மாவு இந்த மாதிரி டைட் ஆகிறப்போ லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. ரொம்பவும் தெளிக்கக்கூடாது. ரொம்ப தண்ணி ஊற்றுனீங்கன்னா ரொம்ப அப்படியே எண்ணெய் நிறைய குடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 தடவை தண்ணி தெளிச்சிருப்போம். இது பாருங்கள், அப்போ கூட இன்னும் தண்ணி ஆகலை. ஸோ இந்த மாதிரி இறுகிட்டு வரும். ஸோ இது லைட்டாக நரன்னு இருக்கும். நீங்கள் ஹோட்டல்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் மாவு. ப்ளஸ் அழகாக இப்படி நிற்கும். ஸோ மாவு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. பர்ஃபெக்டாக வந்திருக்கு, நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் அதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு வடையை சுட ஆரம்பிக்கலாம். 1/4 டீஸ்பூன் நறுக்குன மிளகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் ஓமம். நான் எப்போ வடை பண்ணாலும் ஓமம் ஆட் பண்ணிப்பேங்க. ஏன்னா அதோட ஸ்மெல் சூப்பராக இருக்கும். ப்ளஸ் ஈஸி டைஜஷன் கூட. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு சிட்டிக்கு அளவு ஆப்ப சோடா. நான் ஆப்ப சோடா ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பேக்கிங் பவுடர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆப்ப சோடா வேணான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். லைட்டாக அந்த கிறிஸ்பினஸ் கொடுக்கறதுக்காக தான் நான் இதை ஆட் பண்ணுறேன். ஸோ இதுலேயே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். நெருக்கி வச்ச பச்சை மிளகாய். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு கொத்தமல்லி. இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கையில் மிக்ஸ் பண்ணுற ஈஸினா நீங்கள் கையில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நான் மிக்ஸ் பண்ணுற பொருள் பார்த்தீங்கன்னா கேக்குக்கு யூஸ் பண்ணுற ஸ்பேச்சுலா. ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம கைக்கு பதில் இந்த மாதிரி இது யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. நார்மலாக வடை பண்ணுறப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போவுமே ஒரு பாத்திரத்தில் ஜில்லு தண்ணி வச்சுக்கோங்க. எதர் கோல்ட் வாட்டர் வச்சுக்கோங்க, இல்லாட்டினா டேப்பில் இருக்கிற கோல்ட் வாட்டர் எடுத்துக்கோங்க. ஸோ தண்ணியை நல்லா நம்ம கையை நினச்சிக்கணும். நிறைய பேர் வாழை இலையில் வடையை தட்டி போடுவாங்க. எனக்கு இந்த கோல்ட் வாட்டர்லேயோ இல்லை ரெகுலர் வாட்டரில் தண்ணியில் கை வச்சு வடையை எடுத்து போடுறது ரொம்ப ஈஸியான ஒரு வேலை. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அது எப்படி போடணும்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு தடவைக்கு நீங்கள் தண்ணியில் கை வச்சுட்டு வடையை போட ஆரம்பிங்க. மாவு நல்லா கை நிறைய அள்ளிக்கோங்க. அப்போ தான் அந்த ஓட்டையை போட்டு உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக வரும். இன்னும் கடைசியாக ஒரு வடவை போட்டுக்கலாம். ஸோ வடை வெந்துருச்சுன்னு எப்படி பார்க்கணுன்னா, இந்த பபிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகணும். அது கம்மியாக ஆரம்பிச்சிருச்சுன்னா வடை வெந்துருச்சுன்னு அர்த்தம். நல்லா கமன்ட்டு வடை ரெடி ஆகிட்டு இருக்கு. ஓகே, பர்ஃபெக்டாக குக் ஆகிடுச்சு. இப்போ எல்லா வடையும் நம்ம எடுத்துடலாம். ஸோ நம்மளோட வடை பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக செம்ம கிறிஸ்பியாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், பேப்பர் மாதிரி இருக்குது பாருங்கள் வடையே. அதுதான் பர்ஃபெக்டான வடைன்னு அர்த்தம். ஷெஃப் காயத்ரிஸ் கிச்சன் சேனலில் எப்படி பர்ஃபெக்டாக கிறிஸ்பியாக வடை செய்யுதுன்னு சொல்லி காமிச்சாச்சு. இப்போ நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு. செம்ம சூப்பராக இருக்குது. ஷூட் முடிஞ்ச உடனே முதல் வேலையாக டிவி பார்த்துட்டு சாம்பார் வச்சு சாப்பிட போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் மெதுவடை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபுல் ஸ்டெப்ஸை உங்களுக்கு காமிச்சிருக்கேன். எவ்வளோ நிமிஷம் ஊற வைக்கணும், எப்படி அரைக்கணும், என்ன பதத்தில் எடுக்கணும், எவ்வளோ தண்ணி விடணும், எப்படி என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு அந்த வடையை சுடுதுன்னு சொல்லிட்டு பர்ஃபெக்டாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த வடை எப்படி வந்திருக்கணும் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வியூவர்ஸ் மறந்துடாதீங்க லைக் பட்டனை கிளிக் பண்ணுறதுக்கு, உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது அக்கேஷன்னா நம்ம ஷெஃப் காயத்ரிஸ் கிச்சன் சேனலில் வந்துட்டு வடை ரெசிபி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த எபிசோட இதோட முடிச்சுக்கலாங்க. See you on the next video. Signing off, Chef Gayathri's Kitchen. Bye.